அமைதி நான் வந்து மண்ணின் மகனா அன்பா என் மக்கள்கிட்ட சொல்றது, நாம இன்னும் கொல்லப்படலையே அப்படிங்கிற அளவுல நீங்க மன நிறைவு அடைஞ்சுக்கிற வேண்டியதுதான். கேட்கறதுக்கு முதல்வர் சொல்ற பதில பாருங்க. போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில கொலைகள் குறைவுங்கிறாரு. ஒரு கொலைனாலும் கொலை தான், ஒரு உயிர்னாலும் உயிர் தான். இங்க எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, வளங்களை கொள்ளையடிக்கிறவன் முறைகேடா மலைகளை நொறுக்கி கற்கள்ங்கிற பேர்ல, குவாரிங்கிற பேர்ல மணலை அள்ளி விற்கிறவனை தடுக்க போறான்னு ஜவஹர் அலி கொலைக்கு நீங்க கடுமையா நடவடிக்கை எடுத்திருந்தா ஜாகிர் ஹுசேன் இன்னைக்கு செத்துருக்க மாட்டார். 6 மாசமா அவர் வலைவழியில பேசிட்டே இருக்காரு. நேரடியா முதல்வருக்கே பேசுறாரு. இந்தந்த அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது, இவங்க என்னை இத்தனை முறை என்னை கொல்றதுக்கு அச்சுறுத்துறாங்கன்னு. அதுக்கப்புறமா ஒருத்தர் உரிய பாதுகாப்பு கொடுக்கல. நடுச்சாலையில வெட்டுறதுங்கிறது இது எப்படி இந்த துணிவு வருது? நீங்களே இப்ப 3 கொலைகளை சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு 4-5 நாளைக்குள்ள எத்தனை கொலைகள் அப்படின்னா, இப்ப நான் வீட்டுக்கு பத்திரமா போவேன்னா நீங்க வீட்டுக்கு போவாங்களா, என் தங்கச்சி எங்க அண்ணன்லாம் வீட்டுக்கு போவாங்களாங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமா, ஒரு நாடா இந்த நாடு உருவாயிருச்சு. இவ்வளவு துணிச்சலா நீங்க வந்து அவங்க கொலை செய்யணும். தப்பி போகாம தடுக்கிறாரு முதல்வர். ராமஜெயம் ஐயா கொலை நடந்து எவ்வளவு நாளாச்சு? இப்போ தம்பி ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே வந்து இப்ப நீங்க சொல்றாங்களா, ஒரு எளிய நபர்கள், பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள். பின்புலம் இருக்கிற நபர்கள், சமூக செல்வம் இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை. வீட்டு வாசல்ல வெட்டுறாங்க ஆம்ஸ்ட்ராங்க, ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொல்றாங்க. யார் கொன்னது, யாரு, என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க, இதனால இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில செய்தி வந்தாதான் குற்ற எண்ணிக்கை குறையும், குற்றவாளி அச்சப்படுவான். போறாங்க 90 நாள்ல வெளியில வராங்க. சாட்சி சொல்ல பயப்படுறதுனால, உரிய சாட்சிகளோடு நிரூபிக்க தவறி விட்டதால அது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமா எடுத்து விடுதலை செய்யறோம்னு சொல்லிடுது நீதி. தானே நடக்குது. ஒரு கொலையாளன்னு ஒரு கொலையாளியை பார்த்து எவன் துணிஞ்சு வந்து சொல்லுவான்? அப்படிப்பட்ட சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லாதனால யார் வந்து சொல்லுவா? ஒரு மனைவி குழந்தைக்கு முன்னாடியே வண்டிகளை வச்சு கணவனை நடுச்சாலையில கொல்ற அளவுக்கு கோரமான ஒரு மாநிலம். நான் முன்னாடிலாம் இதை பீகார்ல தான் இப்படி நடக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப கண்ணு முன்னாடி நம்ம மாநிலமும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ யாருக்கும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நம்பிக்கையோட அனுப்ப முடியாது, கல்லூரிக்கு அனுப்ப முடியாது, தொடர் வண்டியில் அனுப்ப முடியாது, பேருந்தில் போக முடியாது. நடந்து போனா கொள்றான்னா, வாகனத்தில் போனாலும் மறிச்சு கொள்றாங்க.